அனைவருக்கும் வணக்கம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய 47வது அதிபராக நேற்று பதவியேற்றிருக்கிறார். இது அவருக்கு 2வது முறை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவில் 2 தடவை தான் பிரசிடென்ட் ஆக முடியும். ஒரு தடவையும் பதவி காலம் 4 வருஷம் தான். அமெரிக்காவுடைய அதிபர்கள் வரலாற்றிலேயே ஒரு தடவை அதிபராக இருந்துட்டு சில காலம் பதவியை இழந்து திருப்பியும் 2வது தடவை அதிபராகிறது இது 2வது தடவை. இதுக்கு முன்னாடி குரோவர் கிளீவ்லாண்ட் அப்படிங்கிறவரு 22வது அதிபராகவும் 24வது அதிபராகவும் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி ட்ரம்ப் 45வது அதிபரும் அவர் தான், 47வது அதிபரும் அவர் தான். அப்ப நீங்க கேட்கலாம், ஒபாமா 2 தடவை அதிபரா இருந்திருக்காரு, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் 2 தடவை அதிபரா இருந்திருக்காரு அப்படின்னு. அவங்க எல்லாம் அடுத்தடுத்து அதிபரா இருந்தவங்க. இவங்க ஒரு இடைவெளி விட்டு 2வது தடவை திருப்பியும் அதிபரானவங்க. இப்போ ஒபாமாவை பொறுத்த வரைக்கும் அவர் 44வது அதிபர் மட்டும்தான். என்னதான் அவர் 2 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் 44வது அதிபர் மட்டும்தான். ஆனா ட்ரம்ப் 45வது அதிபரும் அவர் தான், 47வது அதிபரும் அவர் தான். ஸோ இப்ப இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிர்வாக உத்தரவுகள் 100 உத்தரவுகள்ல கையெழுத்திட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு 15 உத்தரவுகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப் கையெழுத்திட்ட 100 உத்தரவுகள்ல 78 உத்தரவுகள் ஏற்கனவே ஜோ பைடன் ஆட்சியில அமல்படுத்தப்பட்டிருந்த விஷயங்களை ரத்து பண்றதுக்காக இவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் 78 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் டு ஃபுல் டைம் இன் பர்சன் ஒர்க். அதாவது கோவிட் டைம்ல எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருந்தாங்க. அமெரிக்காவில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருந்தாங்க. அதை மொத்தமா ரத்து பண்ணிட்டாரு ட்ரம்ப். இனிமே எல்லாருமே ஆஃபீஸ்க்கு தான் ஒர்க் பண்ணணும், யாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணக்கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரீஸ் ஆன் ஃபெடரல் ஹைரிங்ஸ். அப்படின்னா அமெரிக்க அரசு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறத தற்காலிகமா நிறுத்த போறாங்க. ட்ரம்ப் இதை ஏற்கனவே பண்ணியிருந்தாரு. அவர் முதல் தடவை அதிபராகும் போதும் இதே மாதிரி பண்ணியிருந்தாரு. இப்பயும் அதையே பண்றாரு. இது ஒரு தற்காலிகமான உத்தரவு தான். பட் இது சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு பொருந்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், தேசிய பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பு, மிலிட்ரி சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த உத்தரவு செல்லாது. அதை தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலைக்கு ஆள் எடுக்கிறத தற்காலிகமா நிறுத்தி வைக்க போறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வித்ட்ராவல் ஃப்ரம் பாரிஸ் கிளைமேட் ட்ரீட்டி. காலநிலை மாற்றம் தொடர்பா பாரிஸ் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. எப்போ அப்படின்னா 2015ல பூமியினுடைய வெப்பத்தை குறைக்கிறது சம்பந்தமா பல்வேறு திட்டங்களை முன் வச்சு பல்வேறு நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி அதுல கையெழுத்திட்டு இருந்தாங்க. அமெரிக்காவும் அதுல கையெழுத்திட்டு இருந்தது. 2017ல ட்ரம்ப் முதல் முறையா அதிபரானதுமே அந்த ஒப்பந்தத்துல இருந்து அமெரிக்கா விலகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. திருப்பியும் 2021ல ஜோ பைடன் அதிபரானதுக்கு அப்புறமா திருப்பியும் அமெரிக்கா அந்த பாரிஸ் ஒப்பந்தத்துல சேர்ந்தாங்க. இப்போ திருப்பியும் ட்ரம்ப் அதிபர் ஆயிட்டதுனால அவர் அமெரிக்கா பாரிஸ் ஒப்பந்தத்துல இருந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது, ரீஸ்டோரிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஜோ பைடனுடைய ஆட்சியில மக்களுடைய கருத்துரிமைகள் ஒடுக்கப்பட்டது. கடந்த 4 வருஷமாவே மக்களால சுதந்திரமா தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியல. அது நேரடியாக இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது சோசியல் மீடியா வழியாகவும் இருந்தாலும் சரி, அவங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமா தெரிவிக்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகளை ஜோ பைடனுடைய அரசு வச்சிருந்தாங்க. அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி இப்போ ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்தது, கிராக் டவுன் ஆன் இல்லீகல் இமிகிரேஷன். அதாவது அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா நுழைவதற்கும் தங்கியிருப்பதற்குமான தடை. இது ஒரு உத்தரவு இல்லை, இதுல பல உத்தரவுகள் அடங்கியிருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, அமெரிக்காவினுடைய தெற்கு எல்லை மெக்சிகோ கூட அவங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த எல்லையில அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவில சட்டவிரோதமா தங்கியிருக்கிற லட்சக்கணக்கான மக்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவுலையும் ட்ரம்ப் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அமெரிக்காவில ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டத்தையும் இப்ப ட்ரம்ப் ரத்து பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது வித்ட்ராவல் ஃப்ரம் WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அமெரிக்கா வெளியேறுது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. உலக சுகாதார மையம் இவங்க கொரோனா பெருந்தொற்று காலத்துல அவங்க சரியா அதை கையாளல, நீங்க எங்ககிட்ட இருந்து நிறைய பணம் வாங்குறீங்க, ஆனா வாங்கின பணத்துக்கான வேலையை நீங்க செய்யல அப்படின்னு ட்ரம்ப் இப்போ அமெரிக்கா உலக சுகாதார மையத்துல இருந்து வெளியேறுது அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கிறார். அடுத்தது டிக்டாக் பேன். டிக்டாக்கை ஏற்கனவே அமெரிக்கால பேன் பண்ணிட்டாங்க. அதை அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றமும் உறுதி பண்ணிடுச்சு. ஆனா இன்னைக்கு, அதாவது நேத்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம், ஒரு 75 நாள் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள உங்க மேல இருக்கிற கன்சர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிக்டாக் உடைய சிஇஓவும் இந்த ட்ரம்ப்போடைய பதவியேற்பு விழாவில் பங்கெடுத்திருக்கிறார். அடுத்தது இவி டார்கெட். இது 2021ல ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம். அதாவது
2030க்குள்ள அமெரிக்காவில் விற்பனை ஆகிற வாகனங்கள்ல 50% வந்து எலக்ட்ரிக் வாகனங்களா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை வந்துட்டு ட்ரம்ப் வந்து இப்ப வந்து ரத்து பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் மூலமா இவி வாகனங்களுக்கு, அதாவது மின்சார வாகனங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கொடுக்கப்படுது. அதன் மூலமா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய செலவாகுது. அந்த செலவை வந்துட்டு குறைக்கிறதுக்காக நான் வந்து இந்த திட்டத்தை வந்து ரத்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய நெருங்கிய நண்பரான எலான் மஸ்க் தான் டெஸ்லாவுடைய சிஇஓ. டெஸ்லா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உலகத்திலேயே அதிகமான எலக்ட்ரிக் வாகனங்களை வந்துட்டு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்குது. அடுத்தது பாடன், அதாவது மன்னிப்பு. சுமார் 1500 குற்றவாளிகளுக்கு ட்ரம்ப் வந்து மன்னிப்பு வழங்கி அவங்களை விடுதலை பண்ணியிருக்காரு. இதுல 14 பேர் யாரு அப்படின்னா, 2021ல ட்ரம்புக்கு ஆதரவா அமெரிக்க பார்லிமெண்ட் கட்டடத்தை வந்து முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தினவங்க, அவங்களையும் சேர்த்து இதுல வந்துட்டு அவரு விடுதலை பண்ணியிருக்காரு. அடுத்தது ஆயில் ஃப்ரம் வெனிசுலா. வெனிசுலா நாட்டுடனான எண்ணெய் இறக்குமதியை அமெரிக்கா ரத்து பண்ண போறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவும் ஒரு எண்ணெய் வளமிக்க நாடு தான். ஆனா அவங்க வந்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்து தான் எண்ணெய் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள்ல இருக்கிற எண்ணெய் வளங்கள்லாம் காலியானதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் வந்து எண்ணெய் வளத்தை வந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப வந்து நிறைய மின்சார வாகனங்கள்லாம் வந்துட்டதுனால அந்த திட்டம் இனிமேலும் வந்துட்டு தேவைப்படாது அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து இந்த எண்ணெய் இறக்குமதிகளை வந்து குறைச்சிட்டு அவங்களே சொந்தமா வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது சாங்ஷன்ஸ் ஆன் இஸ்ரேலி செட்டிலர்ஸ் இன் வெஸ்ட் பேங்க். பாலஸ்தீனுடைய மேற்கு கரையில குடியேறிய இஸ்ரேலியர்கள் மீது ஜோ பைடனுடைய அரசு வந்து பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாங்க. அந்த பொருளாதார தடைகளை இப்போ வந்து ட்ரம்ப் வந்து நீக்கிறதுக்கான உத்தரவுல கையெழுத்திட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே வந்துட்டு இந்த இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீன் மக்கள் மேல வந்துட்டு தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஜோ பைடன் வந்து பொருளாதார தடை விதிச்சிருந்தாரு. இப்போ அந்த தடையை வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு ரத்து பண்ணியிருக்காரு. அடுத்தது சைனா, கனடா அண்ட் மெக்சிகோ டாரிஃப்ஸ். தன்னுடைய முந்தின ஆட்சியில சைனாவோடு போடப்பட்ட ஒப்பந்தங்களை சைனா முறையா கடைபிடிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லி அவருடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு ட்ரம்ப். கனடா மற்றும் மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே அமெரிக்காவுடைய முக்கியமான வர்த்தக கூட்டாளிகள். போன வருஷம் மட்டும் மெக்சிகோ கூட $475 பில்லியன் அளவிலான வர்த்தகத்தையும், கனடா கூட $418 பில்லியன் அளவிலான வர்த்தகத்தையும் அமெரிக்கா பண்ணியிருக்குது. இப்போ வந்து இந்த 2 நாடுகளுக்குமே 25% வரியை வந்து விதிக்க போறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஜெண்டர் ஐடென்டிட்டி. இது வந்து ட்ரம்ப் ஏற்கனவே அவருடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததுதான். அதாவது இனிமே அமெரிக்காவில் ஆண், பெண் அப்படிங்கிற 2 பாலினங்கள் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுக்கான உத்தரவுல வந்து கையெழுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்ல முக்கியமான ஒரு 15 விஷயங்கள். இதை தவிர இன்னும் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நீங்க வந்து நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.